ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சந்திரனின் நன்மையும் தீமையும். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரன் ரொம்ப முக்கியமானவர். பூமிக்கு துணைக்கோள் இவர் கிரக வரிசையிலே பூமிக்கு மட்டுமே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர். எப்படி ஒரு தாய் தான் பெற்ற குழந்தைகளுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறாரோ அதே மாதிரி தான் சந்திரன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உபகோள். சந்திரனை நம்ம தாயாதி வர்க்க கிரகமாக சொல்கிறோம். சூரியனை தகப்பன் காரகனும் சந்திரனை தாய் காரகனும் சொல்கிறோம். இந்த சந்திரனுடைய நிலையை கொண்டு தான் நம்ம ராசி தீர்மானிக்கப்படுகிறது. நீங்கள் பிறக்கும்போது சந்திரன் எந்த ராசியில் இருக்காரோ, எந்த வீட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரோ அதுதான் உங்கள் ஜென்ம ராசி. அவர் எந்த நட்சத்திரத்து மேலே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரோ அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம். அந்த நட்சத்திராதிபதியின் தசை எதுவோ அதுதான் உங்களோட ஜென்ம தசை. இப்போ பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா அந்த பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய மேசம் உங்களுடைய ஜென்ம ராசியாகவும், பரணி நட்சத்திரம் உங்கள் ஜென்ம நட்சத்திரமாகவும், சுக்கிர திசை உங்களுடைய முதலாவது தசையாகவும் வரும். ஸோ அந்த அளவுக்கு சந்திரனுக்கு முக்கியத்துவம் உண்டு. இந்த சந்திரனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல சந்திரன் எப்படி இருந்தால் நல்லது செய்வார் அப்படின்னா, சந்திரனுக்கு மட்டும் 12 வீடுகள்லையும் வலிமை பெறக்கூடிய தன்மை உண்டு. அதே மாதிரி 12 வீடுகள்லையும் உருப்படாமல் போகிற தன்மையும் அவருக்கு உண்டு. இது என்ன புதுசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மைதான். சந்திரன் 12 வீடுகள்லையும் பௌர்ணமி என்கின்ற வள்ளல் பிறையின் உச்சக்கட்ட யோகத்தை அடைய முடியும். இப்போ மேசத்தில் சந்திரன் முழு பௌர்ணமியாக இருக்கும்போது ஐப்பசி மாதம் அஸ்வினி நட்சத்திர பௌர்ணமியாகவும், ரிஷபத்தில் சந்திரன் முழு பௌர்ணமியாக இருக்கும்போது கார்த்திகை மாதம் நட்சத்திரம் வைகாசி மாதம், அதாவது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியாகவும் கார்த்திகை தீபம்னு நம்ம கொண்டாடுறோம். மிதுனத்தில் அவர் முழு திருவாதிர நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கும்போது ஆருத்ரா தரிசனம்ங்கிற மார்கழி பௌர்ணமி ஆகும். தை மாதம் பூச நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது ஏற்படுற முழு பௌர்ணமி, மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தில் ஏற்படுற முழு பௌர்ணமி, பங்குனி மாதத்தில் உத்தர நட்சத்திரத்தில் ஏற்படும்போது முழு பௌர்ணமி. ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி பௌர்ணமிகள் இருக்கும். சூரியன் மேசத்தில் உச்சமாக இருக்கும்போது இவர் பார்த்திங்கன்னா சித்திர நட்சத்திரத்தில் வரும்போது சித்ரா பௌர்ணமிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய பௌர்ணமியும், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்துக்குள்ளே விருச்சிக ராசிக்குள்ளே இருக்கும்போது அது முழு பௌர்ணமியாகும். அடுத்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய மூலம், ஆனி மூலம்ங்கிற அந்த பௌர்ணமியாகவும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திர பௌர்ணமியாகவும், சிம்மத்தில் சூரியன் வலுப்பெற்று இருக்கும்போது ஆவணி அவிட்டம்ங்கிற அவிட்ட நட்சத்திரத்தில் போயிட்டு முழு பௌர்ணமியாகும். அதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஏற்படக்கூடிய பௌர்ணமியாகவும் இந்த 12 வீட்லேயுமே இவருக்கு பவர் ஏற்படும். அதே மாதிரி 12 வீட்டிலையும் அமாவாசையாகவும் சூரியனோடு சேர்ந்து வலிமையை இழந்த நிலையிலையும் இருக்கக்கூடியவராக இருப்பார். ஸோ சந்திரன் பாதி நாள் நல்லவராகவும் பாதி நாள் கெட்டவராகவும் 2 விதமான வேலைகளையும் செய்யக்கூடியவர். இதில் ஒரு சில குறிப்பிட்ட லக்னங்களுக்கு அவர் தேய்பிரையாக இருந்தால் தான் நல்லது அப்படிங்கிறது மாதிரியான விதிகளும் கூட உண்டு. ஏன்னா சந்திரனும் ஒரு இயற்கை சுவருங்கிறதுனால கேந்திராதிபத்திய தோஷத்தை இவர் பெரும் வலிமை உள்ளவருங்கிற அடிப்படையில் துலா லக்னம் மகர லக்னக்காரர்களுக்கு இவர் வளர்பிறையாக இருக்கிறது அவ்வளவு சிறப்பான யோகத்தை கொடுத்து விடுவதில்லை. தேய்பிரையாக இருக்கிறது, தேஞ்ச நிலையில் இருக்கிறதுங்கிற போது தான் கேந்திராதிபத்திய தோஷம் இல்லாத வலுவான நன்மைகள் தருவார். இதில் மேசலக்கணத்துக்கு கொஞ்சம் விதிவிலக்கு இருக்கும். ஏன்னா மேசலக்கணத்துக்குடைய செவ்வாய்க்கு ஒரு அதி நண்பர். இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, பரஸ்பரம் இவங்க 2 பேரும் நீச்ச வீடு கொடுத்துக்கிறவங்க. சந்திரன் விருச்சிகத்தில் போய் செவ்வாயோட வீட்டில் நீச்சமாவார், செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் சந்திரனுடைய வீட்டில் நீச்சமாவார். ஸோ பரஸ்பர நீச்சநாதர்கள்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அவர் வளர்பிறை தேய்பிறைன்னு 2 நிலைகள்லையுமே நல்லது பண்ணுறவர் ஆகிடுறார். பொதுவாக சந்திரனின் நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது அவர் வளர்பிறையில் ஒரு மாதிரி திரிகோண ஸ்தானத்தில் குருவோடு இணைந்த நிலையில் நல்ல ஒரு வீட்டில் அமர்ந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா பிரயாணங்கள்னால ஆதாயம், மனோகாரகன் சந்திரன்கிறனால மன வலிமை அதிகமாக இருக்கிறது, கற்பனா சக்தி திறன்பட இருப்பது, நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களில் யோகம், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, பண்ணை வளர்ப்பு, பண்ணை வீடுகள்னால வருமானம் வரக்கூடியது, ட்ராவல் ஏஜென்சி நடத்துறது, கதை, கவிதை, கலை, இலக்கியம் போன்ற துறைகளில் சாதனை புரிவதுங்கிறது மாதிரியான அமைப்பு, கற்பனா சக்தியின் உச்சகட்டத்தில் வளர்ச்சியை பெறுவது, நிதி நிர்வாகம் சார்ந்த துறைகளில் சக்ஸஸ் ஆகிறது, கலைத்துறை சாதனையாளர்களை உருவாக்குறது, மீடியா பர்சனாலிட்டி ஆகிறதுன்ற மாதிரி நிறைய நன்மைகளை தருவார்.
ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், அதில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சி, அதில் கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் போன்றவையும் சந்திரனாலேயே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனோதிடம் கொண்டவர்களை உருவாக்குறதுல சந்திரனுக்கு நிகர் அவரே தான். தாயாதி வர்க்கத்தினால மிகப்பெரிய நன்மைகளை கொடுப்பார். மூத்த சகோதர வர்க்கத்தினால நல்ல நன்மைகள் கொடுப்பார். அதுவும் பெண் சகோதரிகள் மூத்தவங்களாக இருந்தால் கிட்டத்தட்ட அம்மா மாதிரியே இருந்து சகோதரனை நல்ல விதமாக பார்த்துக்கிறது, அவனுடைய நன்மைக்காகவே உழைக்கிறதுங்கிற மாதிரியான நிறைய நன்மைகள் இருக்கும். அதே மாதிரி நல்ல மாமியார் உறவு ஏற்படுறதுக்கும் சந்திரன் ஒரு முக்கியமான காரணம். கல்யாணத்துக்கு பிறகு நல்ல மாமியார் உறவு, மருமகளுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடிய மாமியார்கள் அமைகிறதும் சந்திரனுடைய நிலைப்பாடு. அதே மாதிரி கூட வேலை செய்கிற பெண் ஊழியர்கள், சக ஊழியர்கள், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பையும் சந்திரனால் கொடுப்பார். ஒவ்வொரு பிரயாணத்தினாலையும் ஆதாயம் தரக்கூடிய விதிகளையும் சந்திரன் கொடுப்பார். நீர்நிலைகள்னால ஆதாயம், தண்ணியவே தொழிலாக செய்யக்கூடிய அமைப்புகள், ஹோட்டல் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறது, ஐஸ்கிரீம், உணவகங்கள், டீ கடை, பேக்கரி, இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய லெவலில் வருமானம் தரக்கூடிய கிரகமாகவும் சந்திரன் இருப்பார். ஸோ சந்திரனுடைய பாசிட்டிவ் பக்கங்கள் இதெல்லாம். இப்போ ஜாதகத்தில் சந்திரன் ஒழுங்காக இருந்து, அவர் வளர்பிறையில் இருந்து, வேறு பாவக்கோள்களால் பீடிக்கப்படாமல் இருந்து, சுப கிரகங்களின் தொடர்புகளை பெற்று சுப வீடுகள் அமர்ந்திருக்கும் போது இந்த மாதிரி நல்ல பலன்களை தனது தசா காலங்களில் கொடுத்துருவார். அப்படியே சந்திரனுடைய இன்னொரு நெகட்டிவ் பக்கமும் இருக்குது. மனநோய்க்கு பெரிய காரக கிரகம் சந்திரன். தீராத போதை பழக்கம், தீராத குடிப்பழக்கம் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான். மனச்சிதைவு, சோம்பேறித்தனம், எப்போதும் ஒரு மாதிரி வெறுப்பை சம்பாதிக்கும் சூழ்நிலைகளை உருவாக்குறதும் சந்திரன். மனசு தாங்க நம்ம உடம்பை இயக்கிற மந்திர சாவி. அது கெட்டு போயிடுச்சுன்னா உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அடுத்து கெட ஆரம்பிக்கும். தீராத நோய் நொடிகளை தரக்கூடியது அவர் தான். நீரில் மூழ்கி மரணத்தை சந்திக்கும் விதிகளை தரக்கூடிய ஒரு சந்திரன். பிரயாணங்களில் எப்போதும் ஆபத்து, விபத்து, கண்டங்கள் போன்றவற்றை தரக்கூடிய கிரகமாகவும் சந்திரன் இருப்பார். கெட்டு போயிட்டாருன்னா, சந்திரன் கெடுறாருன்னா அமாவாசையில் இருந்தால் கெடுவார், ரொம்ப பவர் இல்லாத பட்சபலம் இல்லாத நிலையில் இருந்தால் கெடுவார், பாவிகளோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து ராகு கேது சனி செவ்வாயோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருந்தாருனாலும் சந்திரன் கெட்டு போயிடுவார். லக்ன மறைவு ஸ்தானங்களில் இருந்தாருனாலும் கெடுவார். லக்ன அவயோகிகளோடு சேர்ந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட லக்னக்காரங்களுக்கு பெரிய நன்மைகளை சந்திரன் தரதுக்கு இயலாத நிலையில் போயிடுவார். அவர் பலகீனம் அடைந்த நிலையில் கெடுவார். அமாவாசை சந்திரனாக இருந்தாலுமே கொஞ்சம் சில நிலைகளில் மூர்க்கத்தனமாக ஜாதகர் செயல்படுவாங்க. ஆனால் பலனெல்லாம் ஒன்றுமே இருக்காது, ஜீரோங்கிறது மாதிரி. நீர்நிலைகள், நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக உருவாக்குறது, சிறுநீரக செயல் இழப்பை கொடுக்கறது, ரத்தத்தில் நிறைய விஷக்கிருமிகளை பரவ வைக்கிறது, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை பெண்களுக்கு கொடுக்கறது, கர்ப்பச்சிதைவு நோயை கொடுக்கறது, கருத்தரிக்க இயலாத மாதிரியான வேலைகளை செய்கிறது, ஒபிசிட்டி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய உடம்பை பருக்க வச்சுக்கிட்டே போயிடுறது, பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி சம்மந்தமான பிரச்சனைகளை தரக்கூடியது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுக்கமற்ற தன்மையில் இருக்கக்கூடியது, இதெல்லாமும் சந்திரனால் வரக்கூடிய சிக்கல். மாமியார் மருமக பிரச்சனையை பெருசாக கொடுக்கறது, தாயாருக்கும் ஜாதகருக்கும் உறவே இல்லை, ஒட்டே இல்லைங்கிற மாதிரி கடும் பகையை உருவாக்கி விடுறது, மூத்த சகோதர வர்க்கத்தோடு பெரும் பிரச்சனைகளே பஞ்சாயத்துகள் ஏற்படுறது, சக ஊழியர்கள் கொலைகள் மூலமாக தீராத தலைவலி சிக்கல்கள், குற்றச்செயல்களில் நம்மளை ஈடுபடுத்தி விட்டுடுறது மாதிரியான அமைப்புகள் போன்றவற்றை கொடுக்கறதும் சந்திரன் தான். எதெல்லாம் பாசிட்டிவ் சந்திரனுக்குன்னு இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிறது மாதிரியும் கொடுத்துருவோம். பொதுவாக சந்திரன் உங்களுக்கு ரொம்பவும் பச்சைபலம் இல்லாத நிலையில் இருக்கிறது மற்றும் சனி செவ்வாய் ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கிறது, ராகு கேதுகளால் கிரகணப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது, லக்ன மறைவு, லக்னாதிபதிக்கு மறைவு நிலையில் அவர் அமர்ந்திருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவான பலன்களை கொடுக்கக்கூடியது. எல்லா கிரகத்திற்கும் ஒரு பாசிட்டிவ் பக்கம் இருக்குன்னா அதே மாதிரியான ஒரு நெகட்டிவ் பக்கம் இருக்கும். ராசி அப்படிங்கிற அடிப்படையை தீர்மானிக்கிறவர் சந்திரன்கிறதுனால சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சந்திரன் ரொம்ப மோசமாக கெட்டு போட்டார்னா அந்த ராசி மோசமாக கெடுது அப்படிங்கிறதும் அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பின் வயதுகளில் ஜாதகர் நிறைய துன்பங்களை சந்திக்க போகிறாருங்கிறது மாதிரியான விதிகள் வந்துடும். லைஃபோட செகண்ட் ஹாஃபில் நாம் எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற சக்தி சந்திரனுக்கு தான் உண்டு. ஸோ இப்போ இந்த சந்திரன் கெட்டு போய் ராசிநாதனும் கெட்டு போய் பலகீனமான நிலையில் இருக்காங்கன்னா பின்னாடி வாழ்க்கையில் பெரிய அளவிலான வளர்ச்சியோ முன்னேற்றமோ யோகங்களோ இருக்காது அப்படிங்கிறது மாதிரியான விதிகளை கொடுத்து விடும். சந்திரனின் நிலையை 2 நிலைகள் எடுக்கலாம். எல்லா ராசிகளிலும் எல்லா வீடுகளிலும் வலிமை பெறக்கூடிய தன்மையும் சந்திரனுக்கு இருக்கும். அதே மாதிரி எல்லா வீடுகள்லையும் கெட்டு போகிற தன்மையும் சந்திரனுக்கு இருக்கும். அவர் பாவக்கோள்களோட ரொம்ப க்ளோஸாக சேரும்போது, சனியோடு சேரும்போது, செவ்வாயோடையே ரொம்ப க்ளோஸாக சேரும்போது, அந்த வீடு கடும் பாவ வீடாக இருக்கும்போது, ப்ளஸ் ராகு கேதுகளோடு ரொம்ப க்ளோஸாக சேரும்போது, கிரகண தோஷம் அடையும் போது, அமாவாசை சந்திரனா சூரியனோடு ஒரே அச்சிலிருந்து ஒளி இழந்த நிலையில் இருக்கும்போதும் ஜாதகர்களுக்கு
ஒரு பெரும் வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நெகட்டிவான பலன்களும் எதிர்மறை எண்ணங்களும் எண்ணங்களை செயல்படுத்த முடியாத தன்மையும் மனச்சோர்வும் மனச்சிதைவும் தாயாதி வர்க்கத்தோடு கடும் பகையும் பெண்களாலேயே எப்போதும் தீராத தலைவலியும் மூத்த வயதுடைய பெண்களால் நன்மைகளே நடக்க முடியாத நிலைகளையும் மாமியார் மருமக உறவுல ஒரு நன்மை இல்லாத ஒரு நெகட்டிவான பலன்களையும் கொடுத்துருவார். ஸோ இது எல்லாத்தையும் பாசிட்டிவாக கொடுக்கறதும் சந்திரன் தான். அவர் குருவோடு சேர்ந்திருக்கிற நிலையில், வளர்பிறை சந்திரனாக இருக்கிற நிலையில், பௌர்ணமி சந்திரனாக யோகம் பெற நிலையில், இயற்கை சுபர்கள் வீடுகள் அமர்ந்திருக்கிற நிலையில், லக்ன கேந்திரம் லக்னாதிபதி கேந்திரம் பெற்ற நிலையில், ராசிநாதனா அவருக்கு வீடு கொடுத்தவர் வலுப்பெற்ற நிலையில் சந்திரனின் வலுவும் சிறப்பாக இருக்கும். உதாரணமாக ஒருத்தர் சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு, வளர்பிறை சந்திரன், சூரியன் உச்சமாக இருக்கு. இப்போ பாருங்கள், ராசி சந்திரன் வளர்பிறை சந்திரன், வீடு கொடுத்த சூரியன் உச்சம். இது ஒரு பவர்ஃபுல்லான நிலையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு வலிமையான சிம்மராசியின் குணாதிசயங்கள், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். இப்படி எடுக்கணும். அதே சிம்ம ராசியில் தேய்பிறை சந்திரனாக இருக்கார், கூட ராகு 3 டிகிரியில் சேர்ந்துருக்காரு, சூரியன் நீச்சமாக இருக்கு. இதை அப்படியே மாற்றி யோசிச்சு பாருங்கள். நான் முதல்ல சொன்னதுக்கும் ரெண்டாவது சொன்னதுக்குமான டிஃப்ரென்ஸை. ஒரே ராசியை தீர்மானிக்கிற சந்திரன் அந்த ராசிநாதனின் வலிமைக்கேற்ப தன்னுடன் சேரும் கிரகங்களின் நிலைக்கேற்ப தனது குணங்களை அப்படியே மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்டவராக. ஸோ சந்திரனின் நற்பக்கம் என்பது மனதின் வலிமை, சந்திரனின் தீய பக்கம் என்பது மனதின் தேய்வு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி.